Third standard, third term, science subject, our environment. Children, today we are learn about our environment. Environment means சுற்றுச்சூழல். நம்மை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய திங்ஸ் லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக இருக்குது சில்ட்ரன். அதை பற்றி தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்விரான்மெண்ட் இன்ட்ரடக்ஷன், சுற்றுச்சூழல் பற்றின ஒரு அறிமுகத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாழினி அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல் வித் ஹர் ஃபாதர். யாழினியும் அவளுடைய நண்பர்களும் பள்ளிக்கு செல்கிறார்கள் அவளுடைய தந்தையோடு. யாழினி, ஹே லுக் அட் த parrots, வாட் ஆர் they கோயிங் டாடி? அப்பா அங்கே பாருங்க, ஒரு கிளி இருக்கு, கிளியெல்லாம் எங்கே போகும் டாடி அப்படின்னு சொல்லி அப்பாவை கேட்குறா. ஃபாதர் said they are flying towards the pond. அருகில் உள்ள குளத்தை நோக்கி தான் எல்லாமே போகும். Now they will settle on the trees. இப்பொழுது மரத்தில் எல்லாமே தங்கிக்கிட்டு இருக்குங்க. Next Fatima said, uncle please can you take us there? எங்களையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா மாமா அப்படின்னு ஃபாத்திமா கேட்குறாங்க. Dear children, look at this picture. There are many birds, animals are there. Children, can you tell the names of animals? Cow, goat, buffalo and rabbit. These are animals. And birds, parrot, duck, also in the pond. And fish also in the pond. Next Stephen said, yes uncle, shall we go and have a look at them? ஸ்டீஃபனும் கேட்குறான், நாம் அந்த குளத்தை போய் சுற்றி பார்க்கலாம் அங்கிள்னு கேட்குறான். ஃபாதர் said, ஓ எஸ், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. They are walking towards the pond. அவர்கள் அனைவரும் குளத்தை நோக்கி செல்கின்றனர். யாழினி, we should be quiet while walking as there are not only parrots on the trees but also ant, spider, squirrel, myna and monkey. நம்ம போகும்போது அமைதியாக போகணும். ஏன் அப்படின்னா மரத்தில் கிளி மட்டும் கிடையாது, ஆண்ட் எறும்பு இருக்குது, ஸ்பைடர் எட்டுக்கால் பூச்சி இருக்குது, ஸ்குரில் அணில் இருக்குது, மைனா இருக்குது, அண்ட் மங்கி குரங்கு, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் அண்ட் கிரியேச்சர்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஃபாத்திமா செட், ஓ லுக் அட் த ஃபிஷ் அண்ட் ஃப்ராக் இன் த பாண்ட். அங்கே பாருங்க, குளத்தில் மீனும் தவளையும் இருக்குது. ஐ கேன் see a turtle too. டர்ட்டில்னா ஆமை, என்னால் ஆமை இருக்கிறது கூட பார்க்க முடியுது அப்படின்றா. நெக்ஸ்ட் ஃபாதர் said, yes, ஆமாம், see how they live in the same place depending on one another. ஒரே இடத்துல ஒவ்வொன்றும் மற்றொன்றை சார்ந்து வாழ்கிறத நாம் கண்கூட பார்க்கலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஸ்டீஃபன் said, see there, அங்கே பாருங்க, goat and cow are grazing near the pond. கோட்னா ஆடு, கவுனா மாடு. அங்கே இருக்க குளத்துக்கு பக்கத்தில் அது ரெண்டுமே என்ன பண்ணிகிட்ருக்கு, புல் சாப்பிட்டுட்டு இருக்கு, அங்கே பாருங்க அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்கிறாரு. ஃபாதர், அப்பா என்ன சொல்கிறாரு, சில்ட்ரன் we are getting late, நமக்கு லேட் ஆகுது, we shall go to school, ஸ்கூலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. சில்ட்ரன் எல்லாம் சொல்கிறாங்க, எஸ் அங்கிள், கண்டிப்பாக போகலாம், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷோவிங் அஸ் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த அழகான இடத்த சுற்றி காமிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா சில்ட்ரனும் அவங்க அப்பாவுக்கு தேங்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சில்ட்ரன், ஒவ்வொரு இயரும் நாம் ஜூன் 5 அன்னைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவாக கொண்டாடுறோம். Environmental factors.
சுற்றுச்சூழலில் உள்ள காரணிகள். ஒரு சுற்றுச்சூழல்னா என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். Our environment consists of everything around us. நம்மளை சுற்றி இருக்கிற பலவிதமான பொருட்களை உள்ளடக்கியது தான் சுற்றுச்சூழல். It has living and non-living things. அது ஒன்று உயிருள்ள பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா உயிரற்ற பொருளாக இருக்கலாம். லிவிங்னா உயிருள்ள பொருள், நான் லிவிங் திங்ஸ்னா உயிர் இல்லாத பொருளாக இருக்கலாம். We are surrounded by living things such as plants and animals. நம்மளை சுற்றிலும் உயிருள்ள பொருட்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த உயிருள்ள திங்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் தாவரங்கள் அண்ட் அனிமல்ஸ் விலங்குகள். அண்ட் நான் லிவிங் திங்ஸ் such as வாட்டர் பாடிஸ், சன்லைட், ஏர் அண்ட் லேண்ட். உயிர் இல்லாத பொருளுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள், சன்லைட் சூரிய ஒளி, காற்று, லேண்டுனா நிலம். இது எல்லாமே உயிர் இல்லாத பொருளுக்கு எக்ஸாம்பிள். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல். The living and non-living things in our environment interact with one another. உயிருள்ளவையும் உயிரில்லாதவையும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு தான் நம்ம சுற்றுச்சூழலை நிர்ணயிக்கின்றன. Our environment is a wonderful gift to us given by the nature. நேச்சர்னா இயற்கை, இயற்கை கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு தான் நம்மளுடைய சுற்றுச்சூழல். நெக்ஸ்ட் பாருங்க, மோர் டு நோ, தெரிந்து கொள்வோம். என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னா யாரு? A person who protects the environment. சுற்றுச்சூழலை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Our environment has two main factors. நம்மளுடைய சுற்றுச்சூழல் இரண்டு வகையான காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகின்றன. First one, biotic factors. Biotic means உயிருள்ள காரணிகள். And second one, abiotic factors. Abiotic அப்படின்னா உயிர் இல்லாத காரணிகள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். உயிருள்ள காரணிகளில் எது எதெல்லாம் வரும்? லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் அவர் என்விரான்மெண்ட் ஆர் கால்டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். உயிருள்ள அத்தனையுமே நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கிற போது அது எல்லாமே உயிருள்ள காரணிகளில் வரும். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். abiotic factors, உயிரற்ற காரணிகள். non-living things in our environment are called abiotic factors. உயிரில்லாத அனைத்துமே உயிரற்ற காரணிகள்ல வரும். உதாரணம், எக்ஸாம்பிள், ஏர் காற்று, சாயில் மண், வாட்டர் நீர், சன்லைட் சூரிய வெளிச்சம், டெம்பரேச்சர் அதாவது தட்ப வெப்பநிலை. இது எல்லாமே உயிரற்ற காரணிகளுக்கு உதாரணம். Difference between biotic and abiotic factors. உயிருள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் என்ன வேறுபாடு? Biotic factors, living things. They can breathe and grow. இவர்களால் மூச்சு விட முடியும், வளர முடியும். But abiotic factorsனால they cannot breathe and grow. மூச்சு விடவோ சுவாசிக்கவோ அல்லது வளரவோ இயலாது. They need food to live. Biotic factorsக்கு கண்டிப்பாக உணவு தேவை. They do not need food to live. ஆனால் உயிர் இல்லாதவைகளுக்கு உணவு தேவையில்லை. பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால they can feel, உணர்வு கொள்ள முடியும், அழ முடியும், சிரிக்க முடியும், வலியை உணர முடியும். பட் abiotic factors they cannot feel, அவர்களால் உணர முடியாது, அழ முடியாது, சிரிக்க முடியாது, ஃபீல்ஸ் இருக்காது. பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் they give birth to young ones. அவைகள் குட்டி போட்டு தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளும் ஆற்றல் உடையது உயிருள்ளவைகள். அதே உயிரற்றவைகள்னால they do not give birth to young ones. குட்டி போட்டு தங்களுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ள முடியாது.
Plants cannot move around like animals. தாவரங்கள்னால அனிமல்ஸ் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது இருந்தாலும் but they grow and their shoots show movements towards the sun. ஆனால் அவங்க முளை விட்டு வானத்தை நோக்கி வளரும்போது தங்களுடைய வளர்ச்சியை அவங்க காமிக்கிறாங்க. ஸோ the plants are also biotic factors. அதனால தாவரங்களும் உயிருள்ள காரணிகள் தான். அமீபா அப்படிங்கிறது இஸ் அன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஒரே ஒரு செல்லினால் உண்டான ஒரு உயிரி தான் அமீபா. இட் ஹேஸ் த எபிலிட்டி டு ஆல்டர் இட் ஷேப். தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறனுடையது அமீபா. இட் வாஸ் டிஸ்கவர்டு இன் 1755. முதன்முறையாக 1755 வருடம்தான் அமீபா அப்படிங்கிற ஒரு செல் உயிரினத்தை கண்டுபிடிக்கிறாங்க. Interaction between biotic and abiotic factors. உயிருள்ளவையும் உயிரற்றவையும் எந்த விதத்தில் தொடர்பு கொள்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். All biotic factors depend upon abiotic factors for their living. ஒவ்வொரு உயிருள்ள காரணியும் உயிரில்லாத ஒரு பொருளை தான் சார்ந்து வாழ்கின்றது. Biotic and abiotic factors are linked to each other by the flow of energy through food. உயிருள்ளவையும் உயிரற்றவையும் ஒரு உணவை பெற வேண்டிய ஆற்றலுக்காக ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன. Plants are the most important among all the living organism. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிளான்ட்ஸ், தாவரங்கள் தான். Because they only can make food from abiotic factors like air, soil, water and sunlight. தாவரம் மட்டும்தான் உயிரில்லாத காரணிகளான காற்று, மண், நீர், சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை தயாரிக்கக்கூடிய சக்தி உடையது. A few examples for interaction between biotic and abiotic factors are given below. உயிருள்ளவையும் உயிரற்றவையும் எப்படி ஒன்று சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Shall we see? பிளான்ட்ஸ் வாட்டர், சன்லைட், ஏர், சாயில் இந்த 4 ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸையும் யூஸ் பண்ணி தான் ஃபுட் மேக் பண்ணுது. அதே ஹியூமன் பீயிங் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வேணும், அவங்களுக்கு வாட்டர் வேணும், ஏர் வேணும். அனிமல்ஸ்னுடைய யூசேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்கு, எக்கு, மீட், இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அனிமல்ஸை நம்ம சார்ந்து தான் இருக்கோம். அண்ட் சன்லைட், இது எல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ உயிருள்ளவையும் உயிர் இல்லாதவையும் ஒன்றே ஒன்று சார்ந்துதான் இந்த உலகத்தில் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது தான் சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ்ன்றது பயோட்டிக், உயிருள்ள காரணி. அது என்னெல்லாம் சாப்பிடும்? இன்செக்ட்ஸ், பூச்சிகள். அது எங்கே தங்கும்? ட்ரீஸ். அதுக்கு மூச்சு விட ஏர் வேணும், குடிக்க வாட்டர் வேணும், சர்வைவ் பண்ண சன்லைட் வேணும். நெக்ஸ்ட்டு இன்செக்ட், ஒரு பூச்சி, ஏர் தேவை, சாயில் தேவை. ஸ்மால் கிரியேச்சர்ஸ், மண்ணில் இருக்க சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடுவாலும். பிளான்ட்ஸில் அது தன்னுடைய இருப்பிடத்தை வச்சுக்கும். சில டைம் பிளான்ட்ஸில் இருக்க வாட்டரை உறிஞ்சி குடித்து தன்னுடைய வாழ்க்கையை வாழுது. From the above picture we understand that plants need water, soil, air and sunlight to live. நீர், மண், காற்று மற்றும் சூரிய ஒளி உயிர் வாழ மிகவும் அவசியம். Ecology is the science that deals with the relationship between living things and their environment. Ecology means சூழலியல். அப்படின்னா உயிருள்ள திங்ஸ், உயிருள்ள பொருட்கள் தங்களுடைய சுற்றுச்சூழலில் உள்ள அனைத்து பொருட்களோடும் எவ்வாறு சேர்ந்து வாழ்கின்றன என்பதை பொறுத்து படிப்பது தான் சூழலியல். பேலன்ஸ்ட் இக்கோசிஸ்டம், சுற்றுச்சூழலில் ஒரு சமநிலை.
It is important for the food chain to exist in any ecosystem to make sure that the energy flows between the biotic and abiotic factors. சுற்றுச்சூழலில் உள்ள உயிருள்ளவைகளுக்கும் உயிரற்றவைகளுக்கும் இடையே ஒரு உணவு தொடர்பான ஒரு சமநிலை இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். A balanced ecosystem supports animals, plants, and microorganisms to grow in their environment. சுற்றுச்சூழலில் நுண்ணுயிரிகளும் விலங்குகளும் அனிமல்ஸும் வாழ்வதற்கு தங்களுடைய சமநிலையை பேணுவதற்கு இந்த பேலன்ஸ்டு எக்கோசிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. An ecosystem is balanced when the biotic and abiotic factors are able to cycle the energy and food as per their need. உயிருள்ளவைகளுக்கும் உயிரற்றவைகளுக்கும் ஒரு சுழற்சி சைக்கிள் மூலமாக தங்களுடைய எனர்ஜியை ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு மாற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு பெயர் தான் சுற்றுச்சூழலில் ஒரு சமநிலை. The biotic factors is an ecosystem includes producers, consumers and decomposers. இக்கோசிஸ்டத்தில் இருக்க பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரொடியூசர்ஸ், உணவை உருவாக்குபவர்கள். செகண்ட் ஒன் கன்சியூமர்ஸ், யாரெல்லாம் அதை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் கன்சியூமர்ஸ். அண்ட் டீகம்போசர்ஸ், அதை மட்கச் செய்து மறுபடியும் மண்ணில் அதை அடைய செய்வதுக்கு பெயர் தான் டீகம்போசர்ஸ். இந்த மாதிரி 3 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடியூசர்ஸ், உற்பத்தியாளர்கள். The living things that can prepare their own food are called producers. தங்களுடைய உணவை தானே தயாரித்து கொள்பவர்களுக்கு பெயர் தான் உற்பத்தியாளர்கள், ப்ரொடியூசர்ஸ். கிரீன் பிளான்ட்ஸ் ஆர் த ப்ரொடியூசர்ஸ். பச்சை நிறத்தில் உள்ள தாவரங்கள் அனைத்துமே உற்பத்தியாளர்கள் தான். They make their own food by the process of photosynthesis. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை மூலமாக தயாரித்துக் கொள்கின்றன. Hence they are called primary producers. அதனால தான் அவர்களை முதல் நிலை உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கிறோம். Humans and animals depend on plants for their food. மனிதர்களும் விலங்குகளும் தாவரங்களை தங்களுக்கு தேவையான உணவுகளுக்காக சார்ந்தே வாழ்கின்றனர். More to know, தெரிந்து கொள்வோம் வாருங்கள். A few plants do not produce their food and they depend on other plants. சில தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்க முடியாமல் வேறொரு தாவரத்தை சார்ந்து வாழ்கின்றன. They are called parasitic plants. இதுபோல தன்னுடைய உணவுக்காக வேறொரு தாவரத்தை சார்ந்து வாழும் தாவரங்களுக்கு பெயர் ஒட்டுண்ணி தாவரங்கள். எக்ஸாம்பிள் கஸ்குட்டா. செகண்ட் ஒன் கன்சியூமர்ஸ், அந்த தாவரம் தயாரித்த உணவுகளை பயன்படுத்துபவர்கள். The living things that eat the food prepared by the producers. உற்பத்தியாளர்கள் செய்த உணவை சாப்பிட்டு வாழ்பவர்களைத்தான் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் கால்ட் கன்சியூமர்ஸ். Most of the living things depend directly or indirectly on producers for their food. அதிகமான உயிரினங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவரங்களை தங்களது உணவுக்காக சார்ந்து வாழ்கின்றன. Consumers can be divided into 3 types. 3 விதமாக பிரிக்கிறோம். Based on their food as, அவங்க சாப்பிட்ற உணவை வச்சு 3 விதமாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெர்பிவோர்ஸ், தாவரங்களை மட்டுமே உண்ணுபவர்கள். பிளான்ட் அண்ட் ஈட்டிங் அனிமல்ஸ், பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ், தாவர உண்ணி. நெக்ஸ்ட் ஒன் கார்னிவோர்ஸ், ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ், விலங்குகளை கொன்று வேட்டையாடி உண்ணும் விலங்குகள். ஆம்னிவோர்ஸ், போத் பிளான்ட் அண்ட் ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ், தாவரங்களையும் சாப்பிடும் விலங்குகளையும் சாப்பிடும். இது பேர் அனைத்து உண்ணி, ஆம்னிவோர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் காகம். கார்னிவோர்ஸ், வேட்டையாடி உண்பவர்களுக்கு எக்ஸாம்பிள் டைகர். ஹெர்பிவோர்ஸ், வெறும் தாவரங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய தாவர உண்ணிக்கு எடுத்துக்காட்டு முயல், ஆடு, மாடு.
இந்த மாதிரி so many அனிமல்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக நம்ம டிவைட் பண்ணுறோம் அதனுடைய ஃபுட் சாப்பிட்ற அடிப்படையில். தேர்ட் ஒன் டீகம்போசர்ஸ், சிதைவு செய்பவை, மட்கச் செய்பவை. Organisms that feed on the waste, dead plants and animals are called decomposers. எந்த உயிரினம் கழிவுகளையோ அல்லது இறந்த தாவரங்களையோ விலங்குகளையோ சாப்பிடக்கூடியதோ அதுக்கு பெயர்தான் டீகம்போசர்ஸ், சிதைவு செய்பவை, மட்கச் செய்பவை என்று பெயர். They return the nutrients to the soil. அது மறுபடியும் அந்த பொருட்களை சிதைவுறச் செய்து அந்த விலங்குகள் அனிமல்ஸில் இருந்தோ அந்த பிளான்ஸில் இருந்த சத்துக்களை திரும்பவும் மண்ணிற்குள்ளேயே செலுத்துகின்றன. எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை.